தளபதி விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு எம்டன்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது இந்த எம்டன் மகன் படத்தில் வரக்கூடிய நாசர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் திட்ட வேண்டிய இடத்துல திட்டி, அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து, கெஞ்ச வேண்டிய இடத்துல கெஞ்சி, தான் பிள்ளைய மிகப்பெரிய நடிகனாக்கின பெருமை அந்த மனுஷனுக்கு தான் வந்திருக்கு. எஸ்.ஏ. சந்திரசேகருங்கிற ஒரு கேரக்டர் வந்து இல்லை அப்படின்னா, தளபதி விஜய்ங்கிற ஒரு கேரக்டரே வந்து இல்லைங்கிறத நிதர்சனமான வந்து உண்மை. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் தன்னுடைய திறமையை, தனித்திறமை எல்லாத்தையும் வந்து வளர்த்து படிப்படியாக வந்து மேலே வந்தார். அது வந்து வேற விஷயம். ஆனால் அந்த பிளாட்ஃபார்மில் உள்ளே வர்றதுக்கான பிள்ளையார் சொல்லி வந்து யார் போட்டு கொடுத்தான்னு இருக்குல்ல, அது எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். அவங்க அப்பா அடிக்கடி நல்ல விஷயங்கள் பலதை வந்து எடுத்து சொன்னதுனால தான் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி தளபதி விஜய் என்னோட நல்லது கெட்டதில் இனிமேல் தலையிட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் போய் வந்து பாருங்கள், என் சினிமா கரியர்லையும் தலையிடாதீங்க, அரசியல் கரியர்லையும் தலையிடாதீங்கன்னு அவரை அனுப்பி விட்டார். அப்போ கூட விஜய் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே திருட்டு பசங்க, எல்லாருமே வந்து ஏமாத்துறாங்க, அவங்களால தான் விஜய்க்கு மிகப்பெரிய ஆபத்து அழிவு வந்திருக்க போகுது, அதை கண்ணு முன்னாடி ஒரு அப்பாவாக பார்த்துட்டு என்னால் வந்து பொறுத்துக்க முடியல, அப்போ என் ஆதங்கத்தை சொல்கிறேன், நான் கொட்டி தீக்கிறேன் அப்படின்னு அந்த மனுஷன் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப நேர்பட சண்டைனா ஆமாம் சண்டை, இப்போ வரைக்கும் ஒரு இடத்துல சங்கீதாவை பற்றி தப்பாக சொல்ல. அதே மாதிரி அவர் பெருமையாக சொல்லும்போது சங்கீதாங்கிற ஒரு கேரக்டரை பற்றி அந்த மனுஷன் சொல்லும்போது, சங்கீதா என் மருமக, நான் அதை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே எஸ்ஏசி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம்னு சொன்னாப்புல. அதாவது எப்பயோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த எதுக்கு இப்போ வெளியில் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு புரியலை அப்படின்னார். அவரை பொறுத்த வரைக்கும் இது சங்கீதா கொண்டு வரலன்னு வந்து நல்லா தெரியும். சுய விளம்பரத்துக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக, இல்லை இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்க கட்சிக்குள்ளே இருந்தே பரபரப்பாக இது வந்து லீக் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு செய்தி இப்போ வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு. எது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று, சுதந்திர தினத்தப்ப விஜய் சாரோடைய அம்மா கூட த்ரிஷாவையும் த்ரிஷாவோட அம்மாவை பார்த்தும் கையெடுத்து கும்பிட்டு வந்து சிரித்தாங்க. ஆனால் நம்ம எஸ்எஸ்சி ரொம்ப கெத்தா கடுகடுன்னு முகத்தை கூட அந்த பக்கம் திருப்பாமல் தான் வந்து உட்காந்துருந்தார். மக்களே, இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.